நமः பார்வதீபதயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரியவா அனுக்கிரகம் பண்றதுல எவ்வளவு தேர்ந்தெடுத்து தீர்க்க தரிசனமா சில விஷயங்களை பண்ண வச்சு அவங்களுக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். மகாபெரியவா மேல மிகுந்த பக்தி இருந்த ஒரு குடும்பம். அந்த அன்பருக்கு 6-7 குழந்தைகள். அவர் திடீர்னு இறந்து போயிடுறார். மனைவி இந்த 6-7 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள கரை சேர்க்கிறாங்க. இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா, இவ்வளவு பக்தி பூர்வமான ஒரு குடும்பத்துல பிறந்த 7 குழந்தைகள்ல 6 குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ணாம அவங்களுடைய படிப்பு முடிச்சு வேலை கிடைச்ச உடனே அவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த அம்மா கூட கடைசியா இருந்த ஒரு பையன் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு உபகாரமா இருக்கான். அவன் பேரு ரமணி. அவங்களுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு. 2 போர்ஷன், மாடி கீழே அப்படிங்கிற மாதிரி. மாடியில ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறார். அந்த வாடகை பணத்தை வச்சு தான் இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கிறாங்க. இந்த ரமணி படிச்சுட்டு இருக்கான், 12வது படிக்கிறான். அது முடிச்சுட்டு அவனுக்கு வேலைக்கு போறதா உத்தேசம். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். நிறைய பொருள் எல்லாம் நிறைய இருந்து, நிறைய பண வசதியோடு இருந்து, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணின குடும்பம் இப்போ வறுமையில் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. பெரியவா அந்த கனவுல கொலு வைக்கணும் அப்படிங்கிறார். அது கொலு வைக்கிறதுக்கான காலம். இவங்க வறுமையில் இருக்கிறதுனால பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை கொலு வைக்கிறது இல்லை. கொலு வைக்கிறதுனா கொலு படியெல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கான பொம்மைகளை ரெடி பண்ணணும், நவராத்திரி டைம்ல நடக்கிற நிறைய பூஜைகள், அந்த பூஜைக்கான பொருள்கள் இப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான பொருள் உதவி அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அதை அவங்க பெருசா பண்ணலை. இதை பெரியவா தீர்க்க தரிசனமா உணர்ந்து கனவுல இந்த அம்மா கிட்ட கொலு வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பண்றார். இந்த அம்மா தூக்கத்திலிருந்து எழுந்து ரமணியை எழுப்பி, பெரியவா எனக்கு கனவுல வந்தாடா, பெரியவா கொலு வைக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா இப்படி சொன்னதும், நாம இப்ப இருக்கிற நிலைமையில கொலு வச்சு 9 நாளும் எப்படிமா பூஜையெல்லாம் பண்ண முடியும், அதற்கான பைசாக்கள்லாம் எங்க போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ரமணி கிட்ட இருந்தது. ஆனாலும் பெரியவா உத்தரவு பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீ நாளைக்கே காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வா, அதற்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரமணி என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பெரியவா காஞ்சிபுரத்துல இல்லைம்மா, அவர் யாத்திரை போயிருக்கார், ஆந்திரா பக்கத்துல எங்கேயோ இருக்கிறதா பேசிக்கிட்டா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட அந்த பையன் சொல்றான். அப்படின்னா நீ உடனே கிளம்பி ஆந்திராவுக்கு போ, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க. அதற்கும் நிறைய செலவாகுமே, அதற்கும் பைசா வேணுமே அப்படின்னு ரமணி சொல்றான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா படுத்து தூங்கிடுறாங்க. ரமணியும் தூங்கிடுறான். காலம்பரை எழுந்த உடனே கதவு யாரோ தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா மேல் மாடியில குடியிருக்கிற சாஸ்திரிகள் தான். அவர் வந்து இந்த அம்மா கிட்ட 2 மாதமா கொடுக்க வேண்டிய வாடகை பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இந்த அம்மா அதை வாங்கின உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியவா நேற்று கனவுல வந்தா, ரமணியை போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னேன், பெரியவா ஆந்திரா பக்கமும் எங்கேயோ இருக்கலாம், அதனால அதுக்கு பைசா ஏற்பாடு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க, பெரியவா எவ்வளவு அனுக்கிரகம் பண்ணியிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த பைசாவை ஆனந்தத்தோட வாங்குறாங்க. இப்போ அந்த சாஸ்திரிகள் இந்த அம்மாவை பார்த்து ஒரு சின்ன புன்னகை கொடுக்குறாரு. மேல பார்த்து சாம்பு கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப சாம்பு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கீழே வரார். அவர் யாருன்னா இந்த சாஸ்திரிகளுடைய அண்ணன் பையன். இப்ப இந்த அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறார்.
நேற்று ராத்திரி தான் இவன் வீட்டுக்கு வந்தான். என்னுடைய அண்ணன் பையன். இவன் பெரியவா கூட தான் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். பெரியவா ஆந்திரா பக்கம்தான் இருக்கார். இப்போ அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு கிளம்பி போகிறான். நீங்கள் விரும்பினா ரமணியையும் இவன் கூட அனுப்பி வைங்கோ, இவன் அழைச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கலை. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணியை கூப்பிட்டு அந்த அணுக்க தொண்டரோட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ரமணி ஆந்திரா வந்ததுக்கப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பெரிய கியூ வரிசையில் நின்று பெரியவாளுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு அணுக்க தொண்டர் ரமணி கிட்ட வந்து, நீதானே ரமணி, பெரியவா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்றான். பெரியவாளுக்கு தன்னுடைய பேர் எப்படி தெரியும் அப்படிங்கிற ஆச்சரியம். ஆனாலும் ஒரு சந்தேகத்தோட அந்த அணுக்க தொண்டரை இந்த ரமணி பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற, நானும் சாம்புவோட ஃப்ரெண்டு தான்டா, வாடா பெரியவா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறார். இப்படி கூட்டிட்டு போன உடனே பெரியவாளை அந்த அறைக்குள்ள போயிட்டு ரமணி பார்க்குறான். பெரியவா விஸ்வரூப தரிசனம் கிடைக்குது. ஒரு பசுமாடை அதோட கண்ணுக்குட்டி ஒரு நாள் ஃபுல்லா இழந்துட்டு திரும்ப பார்க்கும்போது அப்படி எவ்வளவு ஒரு ஆனந்தமா பார்க்கும்ல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாய்மை உணர்வோட, ஒரு குழந்தை உணர்வோட ரமணி பெரியவாளை அப்படியே பார்த்துட்டு கண்கள்ல நீர் மல்க அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றான். பெரியவா அழாதடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆறுதலா அவங்க கூட பேசுறார். என்ன கொலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா வீட்டில், இந்த தடவை கொலு வச்சிருவீங்கல்ல அப்படின்னு பெரியவா கனவுல கேட்ட அதே விஷயத்த ரமணிக்கிட்டையும் கேட்டார். ரமணிக்கு அப்படியே மெய்சிலிர்த்து போகுது. இவ்வளவு தீர்க்க தரிசனம் அந்த சின்ன வயசுல அவனால உணர முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனா பெரியவா கிட்ட எதுவுமே பேசாம அவன் அழுதுட்டு தான் இருந்தான். பெரியவா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து, சரி உனக்கு டைம் ஆயிடுது, ட்ரெயினுக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு, நீ கொண்டு போய் அவன் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டார். இப்போ ரமணிக்கு இங்கே ஒரு 2-3 நாள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் வந்தான். பெரியவா உடனே அனுப்புகிறார் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் பெரியவா உத்தரவுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவனும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாட்டிருந்து கிளம்பி தன்னோட ஊருக்கு வந்துடுறான். இப்போ இவங்க அடுத்த நாள் கொலு வைக்க போகிறாங்க. அந்த கொலுவுக்கான பொம்மைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை கொலு வச்சுருந்ததுனால அந்த பொம்மைகள்லாம் பழைய பொம்மைகள்லாம் எடுத்து ஒரு ட்ரங்க் பெட்டியில் வச்சுருந்தாங்க. அந்த பெட்டியை எடுத்து அந்த பொம்மைகளை எல்லாம் இறக்க சொல்லி அந்த அம்மா சொல்ல, ரமணி அந்த பழைய பெட்டியை மேலே ஏறி எடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த பொம்மைகளை எல்லாம் சுத்தம் பண்ணி கொலு படிக்கட்டெல்லாம் ரெடி பண்ணி அந்த கொலு வைக்கிறாங்க. எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷம். ரமணி கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு வருஷமா எதையோ இழந்த மாதிரி இருந்தது, இந்த கொலு வச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு, நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, இனி பெரியவானுடைய அனுக்கிரகம் நமக்கு நிறைய கிடைச்சிருக்குடா அப்படின்னு அப்படி ஆனந்தமா அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி அவன் அம்மா ஆனந்தப்பட்டு ரமணி பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. அவங்க அம்மா ஆனந்தமா இப்படி பேசுறத கஷ்டம். அதுக்கப்புறமா அவங்க அம்மாட்ட சொன்னா, அம்மா எல்லா பொம்மையும் எடுத்துட்டேன், மேல ஒரு சின்ன பெட்டி இருக்கு, அதுக்குள்ளேயும் ஏதாவது பொம்மை இருக்குமோ என்னன்னு தெரியல, எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா, எடுத்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த சின்ன பெட்டியை எடுத்து உள்ள பார்த்தா பழைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு. அதுவும் ஒரு பட்டு துணியில சுத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரமணிக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா தான் இதை வச்சிருக்கார், ஆனா பட்டு துணியில சுத்தி வச்சிருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான ஓலைச்சுவடியா கூட இருக்கலாம், இதை பெரியவா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருடா அப்படின்னு சொல்றாரு. என்னம்மா இப்பதான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து செலவாயிருக்கு, மறுபடியும் பெரியவா கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னா செலவாகும், காஞ்சிபுரம் வந்தா கொடுத்துடலாம் அப்படின்னு ரமணி சொல்ல, அந்த அம்மா இல்லை, இதை நம்ம இப்பதான் பார்க்குறோம், இது பெரியவானுடைய உத்தரவா கூட இருக்கலாம்,
இதை உடனே கொண்டு போய் பெரியவாட்ட சேர்த்துரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதற்கப்புறமா ரமணி அந்த பெட்டியை எடுத்துட்டு பெரியவாக்கிட்ட சேர்க்கறதுக்காக மறுபடியும் ஆந்திரா வரான். ஆந்திரா பெரியவாளை பார்க்கறதுக்காக அங்க பெரியவானுடைய அந்த அறைக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள பெரியவா ஒரு அன்பர் கூட பேசிட்டு இருக்கார். அந்த அன்பர் பெரியவா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பெரியவா, நான் கேட்காத ஆள் இல்லை, தேடாத இடம் இல்லை, எங்க தேடியும் இந்த விஷயம் கிடைக்கவே இல்லை பெரியவா. நான் அதுக்காக எவ்வளவு செலவு பண்ண வேணாலும் தயாரா இருக்கேன். எனக்கு நீங்க தான் அதை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கார். இப்போ அணுக்க தொண்டர் ஒருத்தர் ரமணியை உள்ள போ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். ரமணி அந்த சின்ன பெட்டியோட உள்ள போறான், பெரியவாளை பார்க்கறான். பெரியவா அப்படியே அதே வாஞ்சியோட வாடா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறார். பக்கத்துல பெரியவா, இந்த பெட்டி எங்க வீட்டுல இருந்தது, என் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னா அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவன் வாய் எடுக்கிறான். பெரியவா சிரிச்சுக்கிட்டே அத அந்த மாமாட்ட கொடு அப்படின்னு சொல்றார். இல்ல பெரியவா, இது அப்பா அப்படின்னு ஏதோ மறுபடியும் சொல்ல நினைக்கிறான். அது அந்த மாமா கொடு, அது அவருக்கான பெட்டி தான் அப்படின்னு பெரியவா சொல்றார். ரமணி அந்த மாமாட்ட கொடுத்துட்டான். இப்போ பெரியவா இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா பட்டு துணியில சுத்தி ஓலைச்சுவடிகள். அதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஆச்சரியம். பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, இதைத்தான் பெரியவா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு 10 நிமிஷமா தான் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசுறேன், அதற்குள்ள எனக்கு வர வச்சு தந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்கள்ல நீர் மல்க கீழே விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணி அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் எழுந்திருக்கவே இல்லை. அப்புறமா எழுந்து, இது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ அலைஞ்சிருக்கேன் பெரியவா, இதுக்காக நான் என்ன செலவு பண்ண வேணாலும் தயாரா இருந்தேன். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு பெரியவா முன்னாடி சொல்றார். பெரியவா, நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த குழந்தைகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்றார். இவரும் தங்கிட்ட இருந்த பைசா அத்தனையும் எடுத்து கொடுத்துட்றார். எல்லா பாக்கெட்ல இருந்த அத்தனை பைசாவும் எடுத்து கொடுத்துட்டார். இப்போ பெரியவா ரமணியை பார்த்து சொல்றார், இதற்காகத்தான் அப்பா இதை இவ்வளவு நாளா வச்சிருந்தார். இந்த பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடு, இதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்றார். இப்போ இந்த அன்பர் கேட்கிறார், பெரியவா, அதுல 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வெவ்வேறு பாக்கெட்ல இருந்து எடுத்து மொத்தமா இருந்ததெல்லாம் கொடுத்தேன், இதான் மொத்தத்தையும் கொடுத்துட்டியே, 2 லட்சம் தான் எடுத்துட்டு வந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு புன்னகை கொடுத்தார். அதுக்கப்புறமா பெரியவா சொன்னார், நீ இந்த ஓலைச்சுவடி கிடைச்ச சந்தோஷத்துல ஊருக்கு போறதுக்கு கூட காசு வச்சுக்காம எல்லா பைசாவும் கொடுத்துட்ட. ரமணி, அந்த மாமாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடு, அவர் ஊருக்கு போக நீ தான் கை செலவுக்கு தரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றார். ரமணியும் அந்த பைசாலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டார். ரமணி ஊருக்கு போக சொல்லி பெரியவா பத்திரமா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அவரை கூட போக சொல்லி அனுப்பி வச்சார். மகா பெரியவானுடைய இந்த சம்பவம் அந்த ரமணி வீட்டில் அவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணி அவங்க வறுமையில் வாடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா நடத்திய திருவிளையாடல் தான் இந்த விஷயம். இதை கேட்கும் போதே நமக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் ஒரு மெய்சிலிர்ப்பு உணர்வு உண்டாகும். இது மாதிரியான அற்புதமான சம்பவங்களுடைய தொகுப்பை கருணைக்கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா நாம 6 மொழிகள்ல எடுத்துட்டு வரோம். இந்த நிகழ்வுக்கு நிறைய பொருளுதவி தேவைப்படுறதுனால பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்த நாட்களான 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கோம். இதுல நீங்களும் ஒரு பக்தி எண்ணா இணைஞ்சு மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த மகத்தான பணியில உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காண்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. மகா பெரியவானுடைய சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.